இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். எந்த ட்ரெயின் பார்த்துக்கிட்டிங்கன்னா மாண்டோவி எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினுக்கு வந்து இன்னொரு பேர் கூட இருக்குது, ஃபுட் குயின் சொல்லுவாங்க. மும்பையிலேருந்து கோவா வரைக்கும் தாங்க ட்ராவல் பண்ண போகிறோம். ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நார்மலாக நல்லா இருக்கேன். நீங்களாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். மீண்டும் ஒரு புது vlogல உங்களெல்லாம் சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷம். நாம் வந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா மான்சூன் சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோங்க. அதில் செகண்ட் ஜர்னி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். நம்மளோட ப்ரீவியஸ் vlog வந்து பார்த்துருப்பீங்க. ரேணிகுண்டாலேருந்து மும்பை வரைக்கும் ட்ராவல் பண்ணி வந்திருப்போம் பாலாஜி எக்ஸ்பிரஸில். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இன்றைக்கி நம்மளோட ஜர்னி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மும்பையிலேருந்து மட்காவன் வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. அதுவும் ஒரு ஸ்பெஷலான ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். எந்த ட்ரெயின் நினைக்கிறீங்களா? வந்தே பாரத்தில் இல்லைங்க, அதுக்கெல்லாம் கூட ஸ்பெஷலான ட்ரெயின் இந்த ட்ரெயின். அண்ட் இந்த ட்ரெயினுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 நேம் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மாண்டோவி எக்ஸ்பிரஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுட் குயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் இந்த ட்ரெயின் ஃபுட் குயின் பேர் வந்தது நான் இந்த போக விலாகில் சொல்கிறேன். நாம் வந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா பிளாட்ஃபார்ம் 16 இருக்கோங்க, மும்பை சிஎஸ்எம்டி ரயில்வே ஸ்டேஷனில். அண்ட் இந்த ஜர்னியில் நான் மட்டும் சோலோவாக ட்ராவல் பண்ண போகிறது இல்லைங்க. ஸோ இவங்க தாங்க தமிழ் ரயில் ஃபேனிங் ஃபிலிப்ஸ் தமிழ் ப்ரோ அண்ட் ஆதி 360 ஆதி ப்ரோ. ஹலோ ட்ராவலிங் காரன், சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஆமாம் சரி, இப்படி சீக்கிரம் மட்டும் போடுவார் பாருங்கள். பேர் சேர்ந்து தான் vlog பண்ண போகிறோம். சார் நாங்கள் 3 பேர் சேர்ந்து தாங்க இந்த மாண்டோவி எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ட்ரெயின் பிளாட்ஃபார்ம் ஷட் பண்ணவொடனே ட்ரெயினோட லோகோ டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ட்ரெயினுக்கான லோக்கோ வந்து எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா VAP4 புசாவல் 22964. இந்த லோக்கோ தாங்க புல் பண்ண போகிறது மும்பையிலேருந்து மட்காவன் வரைக்குமே. லோக்கோ சேஞ்சு லோக்கோ ரிவர்ஸ் எல்லாம் எங்கேயுமே கிடையாது. இதுதாங்க நம்மளோட கோச். நம்ம இந்த ஏசி 3 டயரில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம் மும்பையிலேருந்து மட்காவன் வரைக்குமே. நம்ம ட்ரெயின் தாங்க கரெக்டாக 7:10க்கு மும்பையிலேருந்து கிளம்பியாச்சு. கிளம்புனோடனே பார்த்துக்கிட்டிங்கன்னா சரியான மழை வேறு பாருங்க. ஆரம்பமே அசத்தலாக இருக்குது இடான்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம ட்ரெயினோட ஃபஸ்ட்டு ஹால்ட்டான தாதர் ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோங்க. இங்கே ஒரு 2 மினிட்ஸ் ஹால்ட்டு தான் இருக்குது. அண்ட் நம்ம ட்ரெயினுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மும்பையிலேருந்து மட்காவன் போகிற ட்ரெயின்ஸ்லேயே இதுதாங்க இருக்கிறதுல ஸ்லோவஸ்ட் ட்ரெயின். டோட்டல் டியூரேஷன் வந்து எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 14 hours 30 minutes எடுத்துக்கோங்க. தாதரில் லோக்கல் ட்ரெயின்ஸ்க்கான கூட்டத்தை பாருங்கள்.
சரி வாங்குங்க, இப்போ இந்த ட்ரெயினோட பேசிக் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ட்ரெயின் நம்பர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 10103 மும்பை CSMT டு மட்கான் வரைக்கும் போகிற மாண்டவி எக்ஸ்பிரஸ்ங்க. இந்த ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டெய்லி காலையில் 7:10 மும்பையிலேருந்து கிளம்பி நைட்டு 9:45 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மட்கான் போய் ரீச் ஆகுங்க. அதே மாதிரி ரிட்டர்ன் டைரெக்ஷனில் இந்த ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மட்காவில் காலையில் 8:30 மணிக்கு கிளம்பி நைட்டு 9:30 மணிக்கு வந்து மும்பை CSMT வந்து ரீச் ஆகுங்க. இந்த ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 விஷயத்துக்கு ரொம்பவே ஃபேமஸுங்க. ஒன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுட்டுக்கு, அதாவது ஃபுட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க இந்த ட்ரெயினுக்கு. ஈவன் உங்களுக்கு வந்தே பாரத்தில் கூட இல்லாத அளவுக்கு ஃபுட்டு வந்து இந்த ட்ரெயினில் இருக்குங்க. அந்த அளவுக்கு வெரைட்டிஸ் இருக்கும். அண்ட் அதில் மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. எல்லாருமே சொல்லி நினைப்பீங்க ட்ரெயின் ஃபுட்டுலாம் அவ்வளோ நல்லா இருக்காதுன்னு. பட் அதில் இந்த ஒரு ட்ரெயினுக்கு மட்டும் எக்ஸம்ஷன் கொடுக்கலாம். ஏன்னா இந்த ட்ரெயினில் வர ஃபுட்ஸ் எல்லாமே அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்குங்க. அதுக்கு தான் இந்த ட்ரெயினுக்கு ஃபுட் குயின் நேம் வந்திருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவார்டு கூட வாங்கியிருக்குங்க இந்த ட்ரெயின். மும்பையில் ஃப்ரீயாக இருந்துச்சு. அண்ட் தாதர் அண்ட் தானேயில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல கூட்டம் வந்து ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 10 மினிட்ஸ் டிலேவோட நம்மளோட செகண்ட் ஹால்ட்டான தானே ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோட ஸ்டேஷன் கோட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா TNA. இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஒரு 2 மினிட்ஸ் ஹால்ட்டு தான் இருக்குது. அண்ட் இங்கே இருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட அடுத்த ஹால்ட் வந்து எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பன்வேல்லேருந்து தான் நமக்கு ஆக்சுவலாக ரூட்டே டிஃப்ரெண்ட் ஆகும்போது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லி கொன்கன் ரூட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த ரூட் அந்த அளவுக்கு பியூட்டியாக இருக்கும். ஸோ மெயினான பார்ட் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா பன்வேல்லேருந்து தான் நம்ம ஜர்னியை ஸ்டார்ட் ஆக போகுது. இது வரைக்கும் நம்ம இது வந்து மும்பை லோக்கல் சபர்பன் ட்ரெயின்ஸ் வர ரூட் தான். பட் பன்வேல்லேருந்து தான் நமக்கு மெயின் பிக்சரை, மெயின் சினிமாவே இருக்க போகுதுன்னு சொல்லலாம். நான் வந்து கிராசிங்காக கீழே நோட் பண்ணி வச்சேன். அந்த ட்ரெயினிங் என்னென்ன கிராசிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே லாஸ்ட்டாக. ஓ, கொஞ்சம் அடுத்து வெஸ்ட் கோஸ்ட்டா? ஆமாம், வெஸ்ட் கோஸ்ட். அது ஒரு இங்கிருந்து எப்படி போகிறீங்க? உங்களோட நைட்டு நேத்திரவதி போட்டிருக்கேன் பிளாகா. ஸோ கைஸ், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோட சீட்டோட ஆரம்பிக்கிறோம். ஃபுட் குயினில் ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான், தமிழ் ப்ரோ அண்ட் ஆதி ப்ரோவோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன வாங்கியிருக்கோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கேசரியும் கொஞ்சம் உப்புமாவுங்க. நல்லா சுட சுட கொதிக்க இருக்குது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் நாங்கள். பன்வேல் வந்து ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோட ஸ்டேஷன் கோடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா PNVL. ஒரு 20 நிமிஷம் டிலேவோட நம்ம இங்கே ரீச் பண்ணியிருக்கோம்.
இருக்கும். இங்கேருந்து தான் நமக்கு லைன் செப்பரேட் ஆகி நம்ம கொங்கன் ரூட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த செக்ஷனில் ஆல்ரெடி நம்ம 1 இயருக்கு முன்னாடியே vlog பண்ணிட்டோம். அதாவது மட்காவ்லேருந்து மும்பை வரைக்கும் vlog பண்ணிட்டோம். மோஸ்ட் ஆஃப் த ரூட் மோஸ்ட் ஆஃப் த டீட்டெயில்ஸ் அந்த vlogல இருக்கும். பட் இந்த vlog வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஃபுட் குயின்ற இந்த மண்டோவி எக்ஸ்பிரஸில் வர ட்ரெயின்ஸில் பேண்ட்ரியில் வர ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம். அது இல்லாமல் நம்ம விளாகர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு ஜாலியாக இந்த vlog இருக்க போகுது. ஸோ அதுதான் இந்த vlog. நாம் வந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்ட்ரல் ரயில்வேஸ்குள்ளே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோங்க. ஸோ இப்போ பன்வேலுக்கு அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பன்வேலேருந்து மன்காவுனுக்கு இந்த நடுவில் ரோஹான்ற ஒரு ஸ்டேஷன் வரும். அதுதாங்க சென்ட்ரல் ரயில்வேவோட லாஸ்ட் ஸ்டேஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கொன்கன் ரயில்வேக்குள்ளே என்டர் ஆயிடுவோங்க. இந்த ட்ரெயின் வந்து இனாகரல் ஆனது எப்போன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜூன் 7, 1999லங்க. ஸோ இந்த ட்ரெயினுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மெயினாக 2 பேர் இருக்குது. ஒன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுட் குயின் மண்டோவின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தயிர் வடை வாங்கியிருக்கோங்க. ஈச் 50 ருபீஸு. நாங்கள் 3 பேர்த்துக்குமே வாங்கியிருக்கோம். அவர் மட்டும் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணுறான்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிராசிங்காக ஒரு ஸ்டேஷனில் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இங்கேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிங்கிள் லைன் செக்ஷன் தாங்க. ஸோ நிறையா கிராசிங்ஸ் இருக்கும் நமக்கு. ஸோ நம்ம ட்ரெயின் வந்து லூப் லைனில் நிற்குது. அண்ட் பின்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரெயின் வரப்போகுது இன்னும் நேரத்தில். அண்ட் லொக்கேஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. க்ரீனரியாக இருக்குது. நல்லா கண்புல்லாக காட்சியாக இருக்குது. அதுக்கு தான் கீழே இறங்கிட்டோம் நாங்கள். கீழே இறங்கி அப்படியே நேச்சரை ரசிச்சுக்கிட்டே ட்ரெயினை கிராசிங் எடுக்கலான்னு. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மன்காவ்ன்ற ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோட ஸ்டேஷன் கோட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா MNI. கொன்கன் ரயில்வேல நம்ம ட்ரெயினோட ஃபஸ்ட்டு ஸ்டாப் வந்து இந்த ஸ்டேஷன் தாங்க. இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தாங்க ஸ்டாப் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட அடுத்த நெக்ஸ்ட் ஹால்ட் வந்து எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா KHED. அண்ட் இந்த ட்ரெயின் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ரேக் ஷேரிங் கூட பண்ணுதுங்க. எந்த ட்ரெயின் கூட ரேக் ஷேரிங் பண்ணுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே மும்பையிலிருந்து மட்காவன் வரைக்கும் போகிற கொன்கன் கன்யா கூட ரேக் ஷேரிங் பண்ணுதுங்க. அடுத்து வந்து பஸ் ஸ்டார் வருது, ரிவர் வருது, ராஜதானி வருது. கரஞ்சாடி
करंजारी तुला पैसे द्यायचे இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கேட் என்ற ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இதோட ஸ்டேஷன் கோட் KHED. இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வெறும் 2 மினிட்ஸ் தாங்க ஹால்ட்டு, ஒரு 10 மினிட்ஸ் டிலேவோட தான் வந்திருக்கோம். டோட்டலாக நம்ம இது வரைக்கும் மும்பையிலேருந்து 285 கிலோமீட்டர்ஸ் நம்ம கவர் பண்ணியிருக்கோங்க. திருவனந்தபுரம் லோகமான்ய திலக் நேத்ராவதி எக்ஸ்பிரஸ். போட்டோ எடுத்தோம்ல நம்ம இப்போ இவரும் அந்த அம்மாவும் பேசியிருக்கிறது. அதெல்லாம் ப்ரோ அது போட்டுட்ருங்க. ஏன் எடுத்ததே போடுறேன் போட்டு ட்ராக் பண்ணி விட்ருங்க. ஓகே. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சில்புன்னுன்ற ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோங்க. இங்கே ஒரு 2 மினிட்ஸ் தான் ஸ்டாப் நமக்கு. இதோட ஸ்டேஷன் கோட் CHI. அண்ட் நம்மளோட ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ட்ரெயின்லேயே தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு காம்போ மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கேன். என்னென்னா 2 சப்பாத்தி, கொஞ்சம் ரைஸு அண்ட் ஒரு சிக்கன், கடாய் சிக்கன் மாதிரி. என்ன தமிழ் ப்ரோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்காரு, சிக்கன் பிரியாணி. ஆதி ப்ரோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்டார்டர் ஏதோ கோபி மஞ்சூரி மாதிரி ஏதோ ஆர்டர் பண்ணியிருக்காரு. அண்ட் வெஜ் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்காரு, சப்பாத்தி 2 ஆர்டர் பண்ணியிருக்காரு. உள்ளே போனவொடனே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லஞ்சு சர்வ் பண்ணிடுவாங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. மாண்டவி எக்ஸ்பிரஸோட கோச் கம்போசிஷனை பற்றி இப்போ பார்த்துடலாங்க. லோகோக்கு அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு SLRD கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 அண்டர்சோட் கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 AC 3 டயர் எக்கானமி கொடுத்துருக்காங்க. அண்ட் AC சேர் கார் வந்து 3 டயர் AC வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக 3 கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 டயர் AC வந்து 2 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட் AC வந்து 1 கொடுத்துருக்காங்க. ஸ்லீப்பர் கிளாஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டோட்டலாக 7 கொடுத்துருக்காங்க இந்த வண்டிக்கு. அண்ட் பின்னாடி அதே மாதிரி 2 அண்டர்சோட் கோச்சஸ் இருக்குது. இதுதாங்க இந்த ட்ரெயினோட கோச் கம்போசிஷன். அண்ட் பேண்ட்ரி கார் கூட இருக்குது இந்த ட்ரெயினில். ஸோ டோட்டலாக 22 கோச்சஸ்ங்க இந்த ட்ரெயினுக்கு. बैंगलोर तो इसके लिए गेट वे ऑफ कूक है. एंड सबसे बड़ी खासियत इसकी ये है कि सामने जो पर्वत दिख रहा या जो पहाड़ है उसके ऊपर काफ़ी पुरातन मंदिर है जो परशुराम जी का है. कोकण इज एक्चुअली परशुराम मूवी. और இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து சர்வ் பண்ணிட்டாங்க. என்னென்னா எனக்கு வந்து சிக்கன் கடாய் அண்டு சிக்கன் பிரியாணி கொஞ்சம் அண்டு சப்பாத்தி. தமிழ் ப்ரோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிக்கன் பிரியாணி, சிக்கன் லாலிபாப் சொல்லியிருக்காரு. ஆதி ப்ரோ வந்து வெஜ் மஞ்சூரியன் அண்ட் பன்னீர் கடாய், கொஞ்சம் பிரியாணி, வெஜ் பிரியாணி அண்ட் சப்பாத்தி. இதுதாங்க ஆஃப்டர்நூன் மெனு எங்களுக்கு லஞ்சு. ஸோ இதோட காஸ்ட் வந்து 860 ஆச்சு, 3 சேர்த்து, எல்லா வெரைட்டியும் சேர்த்து எங்களுக்கு. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் நாங்கள். இதுதாங்க சப்பாத்தி, கொஞ்சம் வெஜ் பிரியாணி, ரைஸ் மட்டும், வெறும் ரைஸ் மட்டும். இது வந்து சிக்கன் கடாய் என்னோட மெனு. இது வந்து ஆதி ப்ரோவோட மெனு. சிக்கன் பிரியாணி, சிக்கன் லாலிபாப்பு, அதுக்கு சாஸு. ஆதி ப்ரோ வந்து வெஜ்ஜு விட்டார். பன்னீர் கடாய், வெஜ் மஞ்சூரி அண்டு சப்பாத்தி.
வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிராசிங்காக உக்ஸின்ற ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. என் பக்கத்தில் அவங்களுக்கு சவுண்டு கேட்டிருக்கோம், ஏதோ அருவி கொட்டுற மாதிரி. ஆமாங்க, எனக்கு பின்னாடி தான் இருக்குது இந்த அருவி, பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்கா. இந்த ஸ்டேஷன் வந்து இங்கே இதுக்கு தான் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. மான்சூன் டயத்தில் நிறைய அருவிகள் இது மாதிரி பக்கத்தில் விழுந்துக்கிட்டே இருக்கும் இந்த ரூட்லேயே சொல்ல போனால். இது பார்த்தீங்கனாலே தெரியும், நிறையா பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இவ்வளோ சீனிக்காக இருக்குது பாருங்கள் லொக்கேஷன். அந்த பக்கம்லாம் அருவி மாதிரி தண்ணி கொட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த ரூட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மான்சூன் டயத்தில் அவ்வளோ அருமையான ஒரு ரூட்டு. இப்படி ரூட் இருக்கான்னு நீங்களாம் ஆச்சரியப்படுவீங்க. அந்தளவுக்கு இந்த விளாகில் அந்த பியூட்டிஃபுல் சீனிக்கான ரூட்டெல்லாம் நான் காமிச்சிருப்பேன். ஒரு 1 hour டிலேவோட நம்ம ரத்னகிரி ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோட ஸ்டேஷன் கோட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா RN. இதனால் இந்த 1 hour டிலேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம உக்ஷி தாண்டி ஒரு இடத்துல நிப்பாட்டி வச்சுருந்தோம். ஃபால்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே வண்டி கிராசிங்காக நிப்பாட்டி வச்சுட்டாங்க. இதெல்லாம் சிங்கிள் லைன் செக்ஷன்றதுனால அந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக் லோக்கோ லைட் இன்ஜின் அண்ட் ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மண்டோவி மட்கவுன்லேருந்து காலையில் கிளம்பி மும்பை போகிற மண்டோவி 2ம் மீட் பண்ணுச்சு. அதனால் அங்கே ரொம்ப நேரம் ஸ்டாப்பிங் கிராசிங்காக போட்டதுனால டிலே ஆகிடுச்சு வண்டி. ஸோ இந்த ரத்னகிரியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மாம்பழம் வந்து ரொம்பவே ஃபேமஸுங்க. ஒரு 50 minutes டிலேவோட நம்ம வைபவாடி ரோடு வந்து ரீச் பண்ணியிருக்கோம். இதோட ஸ்டேஷன் கோட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா VBW. இங்கே நமக்கு ஜஸ்ட் 2 minutes தான் ஹால்ட் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ட்ரெயினோட ஃபேர் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மும்பைலேருந்து மட்காவுனுக்கு, அதாவது கோவாவுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்லீப்பரில் வந்து 405 rupees ஆகுங்க. AC 3 tier எக்கானமியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1000 rupees ஆகும். இதே உங்களுக்கு AC 3 tierல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 1100 rupees ஆகுங்க. அண்ட் செகண்ட் ஏசியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 1500 ஆகுங்க. அண்ட் ஃபஸ்ட் ஏசியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2640 rupees ஆகுங்க. இதுதாங்க இந்த ட்ரெயினோட டிக்கெட் ஃபேர்.
இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சரியான மழைங்க, ஊற்றிக்கிட்டு இருக்குது. பனி வந்து 7 போகுது. ஆனால் வெளிச்சம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. நாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 9:20 வந்து மட்காம் ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணிக்காங்க. ஒரு 20 மினிட்ஸ் பிஃபோராகவே 9:45 நம்ம ட்ரெயின் வந்து உள்ளே வரணும். 9:20 உள்ளே வந்தாச்சு. ஜர்னி பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா ஓவராலாக சூப்பர் ஜர்னியாக சொல்லாங்க. இந்த செக்ஷன்லேயே 2 அட்வான்டேஜ் தான். ஒன்று இந்த ட்ரெயினில் இருக்கிற ஃபுட்டு அண்ட் இந்த மோஸ்ட் பியூட்டிஃபுல் சீனிக் ரூட்டு ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு ஓவராலாக ஜர்னி பொறுத்த வரைக்கும். அண்ட் இதோட இந்த ஜர்னி நான் முடிச்சுக்கிறேங்க. அண்ட் இந்த ஜர்னியில் நம்ம கூட ட்ராவல் பண்ண 2 co-vloggers இருக்காங்க. அவங்களோட ஒப்பீனியன் கேட்டுக்கலாம். எப்படி இருந்துச்சு இந்த மண்டோவி எக்ஸ்பிரஸோட ஜர்னி செம்மையாக இருந்துச்சு. ட்ரெயினும் பங்க்சுவலாக இருந்துச்சு. பட் ஆனால் வாஷ்ரூம் வந்து இன்னும் கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம். ஆன்போர்டு ஓபிஜி ஸ்டாஃப் இருந்தாங்க. பட் நான் ஃப்ளோர் தான் க்ளீன் பண்ணுறாங்க. வாஷ்ரூம்ஸும் க்ளீன் பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சு. ஃபுட்டு நெக்ஸ்ட் லெவலில் பயங்கரமாக இருந்துச்சு. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க, தனியாக வந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு இந்த ட்ரெயின் என்ஜாய் பண்ணலாம். ஆமாம், கோவாக்கெல்லாம் எதுங்க தனியாக வந்து ஃப்ரெண்ட்ஸோட அப்படி ஜாலியாக வந்து அப்படியே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி ரூட்டெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். மான்சூன் டைம் வாங்க, பக்கவாக இருக்கும். இந்த ட்ரெயினில் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா 5 out of 5 கொடுக்கலாங்க. அந்தளவுக்கு டாப் நாச்சாக இருக்கும் ஃபுட்டுக்கு. அண்ட் சீனிக்கான ரூட்ஸுக்கும் சோலாவெல்லாம் வந்தீங்கன்னா மண்டை காஞ்சி போயிடும். நீங்கள் மும்பைலேருந்து மட்கான் வரைக்கும் 13 hours வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணணும் ட்ரெயினில். பெட்டர் சஜஷன் என்னென்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நல்லா ஜாலியாக பேசிட்டு எல்லாம் ஃபுட்ஸும் ட்ரை பண்ணிட்டு ட்ராவல் பண்ணுறது தான் ரொம்ப சேஃபுங்க. ஸோ இதோட இந்த vlog நான் முடிச்சுக்கிறேங்க. மீண்டும் நான் வேறு ஒரு vlogல் நான் மறுபடியும் சந்திக்கிறேன். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ட்ராவல் வித் அரவிந்த் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், குட் நைட்.